நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்திட்ட நாட்கள் நேரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தரை துதிக்கும்படியாய், கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய், கர்த்தருடைய பாதபடியிலே வரும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த பெரிதான கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக இடத்துல உள்ள அநேகர் இதை ஒரு வேளை இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த எம்எம்ஜே ப்ரோக்ராம் மூலமாக இந்த நாளின் காலை வேளையில் உங்கள் எல்லாருடைய வீடுகள்லையும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நமக்கு தந்த பெரிதான கிருபைகளுக்காய், ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பா நமக்கு தந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரையும் கூட கண்களை மூடி கர்த்தருடைய பாதபடியில் இந்த காலை வேளையில் இந்த நாளை நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி என்னோடு ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை நம்ம துதித்து ஆராதிப்போமாக. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பாதபடியிலே நீங்கள் எங்களை கூட்டி சேர்த்த அன்பின் கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிற இந்த நாளின் காலை வேளையில் அப்பா, எங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் துவங்குகிறதற்கு முன்பாக உம்மை ஆராதிக்கபடியாய் எஸ்ஸப்பா, உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய பாதபடியிலே வரும்படியாய் அப்பா, நீங்கள் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனமான எங்களை கூட எஸ்ஸப்பா நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா, ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறீங்க எஸ்ஸப்பா. எவ்வளவோ பேர் இந்த நாளின் காலை வேளையை காண முடியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கும் போது எஸ்ஸப்பா ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பாராட்டின கிருபைகளை நினைத்து அப்பா நாங்கள் உம்முடைய பாதபடியில் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா ஆண்டவரே, நாங்கள் முதலாவது உம்முடைய பாதபடியிலே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் எஸ்ஸப்பா நீங்கள் எங்கள் கூட வந்தீங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா, உடைய கால் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கால்களை ஆண்டவரே நீங்கள் விழுகிறதற்கு விடுகிற தேவன் இல்லை எஸ்ஸப்பா. நீங்கள் தாங்குனீங்க ஆண்டவரே, இந்த மட்டும் ஏந்து நீங்கள் எஸ்ஸப்பா தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் இந்த மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா, நீங்கள் இன்னும் எங்களை நடத்த வல்லவர் கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவோ போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்த போதிலும் அப்பா, ஒரு தீமைக்கு நீங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் காண கிருபை செய்தீங்கல்ல எஸ்ஸப்பா. உம்முடைய இரக்கத்தை நினைத்து அப்பா உம்முடைய பாதபடியிலே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா எங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக இந்த காலை வேளையில் உம்முடைய பாதபடியிலே வரத்தக்கதாக உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக இசப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளை இணைத்து இசப்பா நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சப்பா கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா நீங்கள் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரும் நல்லவருமாகிய உம்மை அப்பா நாங்கள் துதிக்கும்படியாக உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா எங்களுடைய துதி பலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா இந்த நாளில் ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. எஸ்ஸப்பா என்னை கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் என்ன சொல்ல சித்தமாக இருக்கீங்களோ எஸ்ஸப்பா அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லும்படியாக உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. மீதியான நாள் நேரம் எல்லாவற்றையும் எஸ்ஸப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களோடு கூட எஸ்ஸப்பா நீங்கள் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மீதியான நாள் நேரம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த நாளின் காலை வேளையில் கூட ஏன் மூலமாக ஏசப்பா உங்களுக்கு இந்த எம்எம்ஜி ப்ரோக்ராம் மூலமாக ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஜனத்தின் நடுவினிலே உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் பயப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று மனுஷ பயம். நம்ம எல்லாரும் மனுஷர்களுக்கு இடையில் வாழ்கிறோம். நான் படிக்கிறதுல சோஷியாலஜின்னு ஒன்று படிப்போம். அதில் ஒரு வார்த்தை நாங்கள் படிப்போம், மேன் இஸ் அன் சோஷியல் அனிமல் அப்படின்னு ஒரு லைன் படிப்போம் நாங்கள். அதாவது சொசைட்டியில் அநேக விதமான மக்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். அநேக நேரங்களில் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, மனுஷர்கள் நம்ம கொஞ்சம் கீழே விழுந்துட்டா நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, நம்ம அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போயிடுவோமோ, அப்படி அநேக நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு. இந்த காலை வேளையில் என் மூலமாக எஸ்ஸப்பா அவங்களுக்கு சொல்கிறாங்க, உன் ஜனத்தின் நடுவினிலே உன்னை சுகமாய் நான் தங்க பண்ணுவேன் அப்படின்னு. இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம் முதல் ஒரு சில வசனங்கள், ஒரு நல்ல சம்பவம், ஒரு நல்ல காரியம் இந்த வேத பகுதியில் அடங்கி இருக்கு. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இங்கே ஒரு 2 நபர்களை பற்றி இந்த வேத பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று எலிசா தீர்க்கதரிசி, இன்னொருத்தருடைய பேர் இங்கே குறிப்பிடப்படலை. ஆனால் சூனேம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சூனேம்ன்ற ஊரில் உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு விமனை பற்றி இந்த வேத பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த விமனை, அநேக பெண்களை பற்றி வேதத்தில் அநேக குறிப்புகள் இருக்கிறது. அதில் இந்த பெண் ரொம்ப வித்தியாசமான, நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு பெண். இவங்களை பற்றி சொல்லியிருக்கு கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு. கனம் பொருந்திய ஸ்திரீன்னு ஒரு சொசைட்டியில் ஒருத்தரை சொல்லணுன்னா அவங்க ஃபினான்ஷியலாக நல்ல நிலைமையில் இருக்கணும், அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த ஸ்திரீயை என்ன சொல்லுவாங்கன்னா கனம் பொருந்திய ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. இங்கே அதே போல் ஒரு நல்ல இங்கிலீஷ் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெல் செட், வெல் டு டூ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நல்ல வசதியான ஒரு நல்ல பெண்மணி. இவங்க அந்த ஊரில் இருக்காங்க. கர்மேல் பர்வதத்துக்கு தங்கியிருந்த இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்வார்னா, அடிக்கடி ஊழியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது, கர்மேல் பர்வதம் ரொம்ப ஹைட்டான பர்வதம், ரொம்ப தூரம் பிரயாணிக்கணும். கிட்டத்தட்ட கர்மேல் பர்வதத்தோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோன்னா 1791 ஸ்கொயர் ஃபீட் ஹைட்டில் இந்த கர்மேல் பர்வதம் அமைந்திருக்கு. இப்போ ரொம்ப தூரம் பிரயாணித்து போகணும். அப்போ இந்த தீர்க்கதரிசியை போகிற போதெல்லாம் இங்கே தங்குவார். ஃபஸ்ட்டு இந்த ஸ்திரீ செய்த காரியம் என்னென்னா,
அவரை அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொள்வாளாம். ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போனோன்னு சும்மா கூப்பிட்டாலே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. ஆனால் இந்த வேத பகுதி கரெக்டாக சொல்லியிருக்கு, வருந்தி கேட்டுக்கொண்டாலும். ஒரு நல்ல தாழ்மையான அனுபவத்தை இந்த ஸ்திரீட்டை நம்ம பார்க்குறோம். இந்த வேத பகுதியில் இந்த சூனேமியாளுக்கு அநேக நல்ல குணங்கள் இருக்குது. அவள் வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுகிறா நிறைய காரியங்களை. அந்த காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனை தேவன் வந்து நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே சூனேமியாளுக்கு ஒரு நல்ல தாழ்மை இருந்தது. தேவனுடைய மனுஷனை வருந்தி போஜனம் பண்ணும்படி அழைக்கிறார். ரெண்டாவது காரியம், சூனேமியாள்கிட்ட இருந்த காரியம் என்ன அப்படின்னா, அவளுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தது. அந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் கடைசி காரியம், அந்த கடைசி வசனத்தின் கடைசி பகுதி இப்படியா சொல்லுது, நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்மள அநேகருக்கு இந்த பார்வை குறைவு. அடுத்தவங்களை நம்ம பார்க்கும்போது அடுத்தவங்க செய்கிற தப்பு, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படி அவங்களுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்டை மட்டுமே அநேக நேரங்களில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா இடைப்பட முடியாததற்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா சில காரியங்களை செய்ய முடியாததற்கும் காரணம் நம்முடைய பார்வை. அநேக நேரங்களில் இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லா காரியங்களையும் சரியில்லைன்றதை பார்க்குறோமே தவிர நன்மையான காரியங்களை அநேக நேரங்களில் நம்ம பார்க்க தவறிடுறோம். இந்த சூனேமியாள் அழகாக அவருடைய புருஷன்ட்ட சொல்கிறா, நம்ம இடத்துல வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் ஒரு ரைச்சஸ் மேன். அவருடைய பார்வை அவருடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், அவருடைய பரிசுத்தவான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை நோக்கி இருந்தது. நம்முடைய பார்வையும் இன்றைக்கி என்னை இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருக்கு நான் சொல்ல விரும்புகிறது, முதல் காரியம் சூனேமியாள்கிட்ட இருந்தது ஒரு நல்ல தாழ்மை இருந்தது. தேவனுடைய மனுஷனை ரொம்ப வருந்தி அழைத்தா போஜனம் பண்ண. இரண்டாவது காரியம், அவருடைய பார்வை ரொம்ப பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக இருந்தது. ஒரு மனுஷனை பார்க்கும்போது நல்ல பார்வையாக இருந்தது. 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீடை கட்டி அதில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, குத்துவிளக்கு, ஒரு டேபிள், சேர், ஒரு பெட்டு எல்லாமே இவருக்கு நம்ம போடுவோம். அவர் இங்கே ஊழியம் செய்துட்டு வந்துட்டு போகும்போதெல்லாம் அவர் தங்குறதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் ஹஸ்பண்டை சொல்கிறா. ஏதாவது ஒன்று அவள் அந்த மனுஷனுக்காக இதை செய்ததா இங்கே குறிப்பிடலை, ஆனால் அவள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியம், தேவனுடைய மனுஷனுக்காக ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக அவள் சொல்கிறா, நம்ம வீட்டுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன வீடை கட்டி இதெல்லாம் வைப்போம். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய காரியம்னு அநேக காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். நம்ம காரியங்களுக்கு இது செய்யணும், அது செய்யணும். ஒருவேளை நமக்கு ரொம்ப தேவைகள் இருக்கும்போது மாத்திரம் ஆண்டவருடைய பாதபடியில் போய் ஏசப்பா எங்களுக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரை, இதை செய்யுங்கன்னு ஏசப்பா செய்கிறது வரையிலும் அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். நமக்கு எல்லா காரியங்களும் இருக்கும்போது நம்ம அநேக நேரங்களில் ஏசப்பாவை மறந்து போயிடுறோம். இங்கே சூனேமியாளுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருந்தது, ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். அதனால் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. அதோட 11வது 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். இவர் படுத்திருக்காரு தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு டவுட் இருக்குது தீர்க்கதரிசிக்கு, நமக்கு இதெல்லாம் செய்கிறா, அவர் யோசித்துக்கிட்டே இருக்கிறாரு, நமக்கு இதெல்லாம் இந்த சூனேமியாள் செய்கிறா, நம்ம ஏதாவது இவங்களுக்கு செய்யணும், நமக்கு அநேக காரியங்களே இந்த சூனேமியாள் செய்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அவருடைய வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ சூனேமியாளை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கேயாசியும் அதே போல் அந்த சூனேமியாளை போய் அழைத்துட்டு வர்றாரு. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசி கேட்கிறார் சூனேமியாளை பார்த்து, எல்லாம் எங்களுக்கு செய்கிறியே, எங்களுக்கு ஏனோ தானோன்னு கூட இல்லை, ஒரு நல்ல பெட்டு போட்டு தந்திருக்க, ஒரு சேர் தந்திருக்க, ஒரு டேபிள் தந்திருக்க, நல்ல லைட்டு, குத்து விளக்கு எல்லாம் வச்சு தந்திருக்க, எல்லாம் நீ பண்ணியிருக்கிற, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்கிறார். அப்போ ஒரு நல்ல அறிக்கை இந்த சூனேமியாளுக்கு வாயிலிருந்து வருகிறதை நம்ம பார்க்குறோம்.
உனக்கு என்ன வேண்டும், நான் யார்கிட்டையாவது தேசாதிபதி இடத்துலையா, உனக்கு சிஎம்கிட்டையா, மினிஸ்டர்ஸ்டையா, இந்த ஊரில் உள்ள யார்கிட்டையாவது உனக்கு ஏதாவது காரியங்களை நான் உனக்கு செய்யணுமா சொல்லு அப்படின்னு இந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஒரு நல்ல அறிக்கை. நம்மகிட்டெல்லாம் ஏசப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தான் இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பேன். எனக்கு இது வேணும், இப்போ நான் இந்த காரு தான் வச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய கார் எனக்கு வேணும், நான் இந்த வேலையில் தான் இருக்கேன், இவ்வளோ சம்பளத்தில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு அநேக காரியங்களை அடுக்கிட்டே போவோம். ஆனால் இந்த சூனேமியால் அப்படி செய்யலை. ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறா. அவருடைய நல்ல அறிக்கை இருக்குது. நான் என் ஜனத்தின் நடுவினிலே சுகமாய் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான அறிக்கை சொல்கிறான். அப்போ இவர் எதுவுமே பேசலை. ஆனால் கேயாசி அவள் போனோடனே சொல்கிறாரு, இவள் இப்படி எல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா, ஆனால் இவளுக்கு பிள்ளை இல்லை. ஒருவேளை கேயாசியோட பார்வையில் இவள் குறைவுப்பட்டவளாக இருக்கலாம். ஆனால் அவள் ஒரு நல்ல அறிக்கை செய்கிறா, என் ஜனத்தின் நடுவினிலே நான் சுகமாய் தங்கியிருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் நிறைவான பலன் வேணும்னு ஆசை, ஆனால் நமக்கு நிறைவே இருக்காது அநேக காரியங்களில். ஆனால் இந்த சுனேமியாளுக்கு நல்ல ஒரு நிறைவு இருந்தது வாழ்க்கையில். ஏசப்பாட்டை அவன் நல்ல அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி கேட்கும்போது நல்ல அறிக்கை செய்கிறான், என் ஜனத்தின் நடுவினிலே நான் சுகமாக இருக்கிறேன்னு. ஆனால் கேயாசியோட பார்வை கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். நம்மளும் அநேக நேரங்களில் அப்படி தான். இவ்வளவோ பேர் ரொம்ப ஒரு நாள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஏசப்பா நமக்கு அந்த குறைவுகள் எல்லாம் வைக்காமல் நமக்கு அந்தண்டுள்ள ஆகாரத்தை நமக்கு அளந்து அருமையாய் போஷித்து வருவாங்க. ஆனால் நம்ம மற்றவங்கள்ட்ட அறிக்கை பண்ணும்போது நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்க முடியலை, இந்த கார் வாங்க முடியலை, இந்த பைக் வாங்க முடியலை, நிறைய குறைவுகளை மட்டும் அடுக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நமக்கு ஒரு நிறைவு இருக்கணும். இல்லை 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 இல்லைன்னு சொல்லும்போது மத்தேயு 25வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்து இருக்கிறவனுக்கே ஏசப்பா கொடுத்துருவாங்களாம். இன்றைக்கு என்ன இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா சொல்கிறது, நம்மளை ஆண்டவர் ஜனத்தின் நடுவினிலே சுகமாய் தங்க பண்ணணும்னா நம்முடைய அறிக்கை நல்லா இருக்கணும். நல்ல அறிக்கை செய்யும்போது இந்த தீர்க்கதரிசி அந்த கேயாசியை கூப்பிட்டு கேட்ட உடனே அடுத்ததாக இந்த சுனேமியாவை கூப்பிட்டு உனக்கு ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு அழகான குமாரனை அணைத்து கொண்டிருப்பா அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு ஏசப்பாக்க நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால. அதே போல் ஏசப்பா இந்த சுனேமியாளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்துருக்காங்க. ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒரு காக்கா காகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காக்கா கிளிகிட்ட ஒரு நாள் கேட்டுச்சான், நான் அந்த உலகத்தில் ரொம்ப அசிங்கமான ஒரு பறவை, நான் ரொம்ப அழகாக இல்லை, நீ ஆனால் 2 கலரில் இருக்க, பச்சை ஒன்று சிவப்பு ஒன்று, உனக்கு அழகான 2 கலர் இருக்குது அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த கிளி சொல்லிச்சான், என்னை விட அழகு ஒரு அழகான ஸ்வான் இருக்குது, ஒரு வாத்து, ஒரு அன்னப்பறவை இருக்குது, அதோடைய வாய் அழகாக சிவப்பு கலரில் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்கும், அதுதான் அழகு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஸ்வானிட்ட காகம் போய் சொல்லிச்சான், நீ தான் ரொம்ப அழகான உருவம், என்னை பாரு நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், என்னை விட அழகு மயில்னு ஒன்று இருக்குது, பக்கத்து ஜூவில் நீ பறந்து போய் பாரு, பல வர்ணங்கள், எங்களுக்காவது 2 கலர்ஸ் தான் இருக்குது, பல கலர்ஸ் சேர்ந்த ஒரு அழகான பறவை இருக்குது மயில் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சான். இந்த காகம் போய் அந்த மயில்கிட்ட சொல்லிச்சான், இந்த உலகத்திலேயே அழகான பறவை நீ தான், பல கலரில் நீ இருக்கேன்னு. அதற்கு சிரிச்சுட்டே அந்த பறவை மயில் சொல்லிச்சான் காகத்திட்ட, இந்த உலகத்திலே சந்தோஷமான பறவை நீ மட்டும்தான், எந்த ஜூலையும் நான் கருப்பு கலரில் காக்காவை அடைச்சி போட்டிருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிறதை வைத்து நிறைவாகிறதற்குள்ள தன்மை நம்மகிட்ட இருக்காது, இல்லை இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த சுனேமியால் அப்படி சொல்லாமல், எனக்கு இருக்குது, ஆண்டவர் என்னை நிறைவாக நடத்தினார்னு சொன்னால் பின்னாடி நிறைய உபத்திரவங்கள் வந்திருக்கிறது. உடைய மகன் இறந்து போகிறான், திருப்பியும் நான் போய் இந்த தீர்க்கதரிசிட்ட போய் மகனை உயிரோட திருப்பி
திருப்பி ஆண்டவருடைய நாமத்தினால இவங்க திருப்பி வாங்கிக்கிட்டு ஜனத்தின் நடுவினிலே ரொம்ப சுகமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜனத்தின் நடுவினிலே ஆண்டவர் நம்ம சுகமாய் தங்க பண்ணணும்னா நம்மகிட்ட நல்ல அறிக்கை இருக்கணும். இந்த சுனேமியாளை போல நல்ல பிடித்து கொள்ளணும். இவருடைய மகன் இறந்தபோது யாரையும் சுனேமியாள் கூப்பிடலை. ஒரு வேலைக்காரனையும் ஒரு கழுதையும் மட்டும் கூப்பிட்டுட்டு திருப்பியும் கர்மேல் பர்வதத்திற்கு வந்து அந்த தீர்க்கதரிசியுடைய பாதத்தில் விழுந்து சொல்கிறா, நான் உங்கள்கிட்ட ஒரு குழந்தைய கேட்கல, அபத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க, இப்போ என் பிள்ளை இறந்து போச்சு, நீங்கள் வரணும்னு கூப்பிட்டு வந்தா. ஏசப்பா அவள் நல்ல வருந்தி இந்த தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்தா. தீர்க்கதரிசி தேவனுடைய நாமத்தினால இந்த பிள்ளைய வந்து ஜீவனோட திருப்பியும் அவங்க அம்மா சுனேமியாள் கையில் கொடுத்துருவாங்க. சுனேமியாள் ஜனத்தின் நடுவினில் சுகமாய் தங்குவாங்க. இந்த காரியம் சுனேமியாளுக்கு கிடைத்ததுக்கு காரணம் நல்ல அறிக்கை. நம்ம அநேக நேரங்களில் ஏசப்பா நமக்கு தந்த நிறைவான ஆசீர்வாதங்களை அறிக்கை செய்கிறது இல்லை. நம்ம இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏசப்பா தந்த நல்ல ஆசீர்வாதங்களை அறிக்கை செய்யும்போது, தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம ஓடும்போது ஏசப்பா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்காங்க. 3 யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு. 1-2 காரியத்தில் இல்லை, நம்ம ஏசப்பாவுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கும் போது, அவருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஏசப்பா கிருபை செய்வாங்க. எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். லேவியராகமும் 26:5 கூட சொல்லுகிறது, உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னு. நம்முடைய ஜனத்தின் மத்தியில் ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் இதில் சருகிட்டா எங்கள் ஜனங்கள் எல்லாம் எங்களை பார்த்து சிரிச்சிருவாங்க, அப்படி அநேக கவலைகள் மத்தியில் நம்ம காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் ஜனத்தின் நடுவினிலே ஏசப்பா நம்மளை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையில் என் மூலமாக ஏசப்பா உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் ஜனத்தின் நடுவினிலே உங்கள் எல்லாரையும் ஏசப்பா சுகமாய் தங்க பண்ணுவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசப்பாவை நல்லா பிடித்து கொள்ளணும். நமக்கு நல்ல தாழ்மை வேணும். வருந்தி ஏசப்பாட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதை தர தேவன் நல்லவர். நம்ம சுகமாக வாழுகிறத தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. ஏசப்பா அவங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கஷ்டப்படணும்னு நினைக்கிற தேவனே இல்லை. இதை நம்ம அறிக்கை செய்து நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஏசப்பா நம்ம அப்படியே நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி என் கூட ஒரு நிமிஷம். ஏசப்பா, இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா, நீங்கள் இந்த காலை வேளையில் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. ஜனத்தின் நடுவினிலே உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்ற அநேகர் ஒரு வேளை நம்ம பல காரியங்களை நினைத்து கவலைப்படலாம். ஆனால் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரை மட்டும் நம்ம பிடிக்கும்போது ஏசப்பா நம்ம கீழே விடுகிற தேவனே இல்லை, நம்ம சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் அவர். ஒரு நாளும் அவர் தம்முடைய கரத்தை நம்மை விட்டு எடுக்கிறதே இல்லை. அதற்கு தேவை நம்ம நல்ல அறிக்கை செய்யணும். ஏசப்பாவை நல்ல இறுக பிடித்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாங்க ஆண்டவர். எல்லாரும் கேட்போமா? என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இயேசப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதபடியிலே வரத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கவும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் தியானிக்கவும் எஸ்ஸப்பா, நீங்கள் எங்களுடைய ஆயுசு நாட்களோடு அப்பா இந்த நாளை நீங்கள் கூட்டி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளை நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம் எஸ்ஸப்பா. இந்த நாளுக்கு தேவையான எல்லா ஞான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எஸ்ஸப்பா நீங்கள் தாமே பரத்திலிருந்து கட்டளையிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, அநேகர் இந்த நாளில் எஸ்ஸப்பா நாங்கள் என்ன செய்வோன்ற கலக்கத்தோடு அப்பா காணப்பட்ட எஸ்ஸப்பா, நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ஜனத்தின் நடுவினிலே உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று அப்பா நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களை சுகமாய் இந்த நாளிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேகர் எங்கெங்கேயாவது பிரயாணப்படுகிற அநேக மக்கள் உண்டு எஸ்ஸப்பா, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா, நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற அநேகர் தங்களுடைய வேலையின் காரணமாக இன்டர்வியூ, எக்ஸாம்ஸ், பல காரியங்களுக்காக இந்த நாளில் பிரயாசப்பட்டிருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அப்பா உமக்கு சித்தமானபடி நீங்கள் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையின்படியே நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழிகளிலே நடத்தட்டும் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, இந்த நாளில் ஒருவேளை தங்களுடைய கல்யாண நாள், பிறந்த நாள், அப்படி நல்ல நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் அப்பா, இளை பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த வருஷம் முழுவதும் தேவன் நன்மையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனத்தின் நடுவினிலே நீங்கள் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், இந்த வருஷம் முழுவதும் சுகமாய் இளை பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து அப்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய பிரசன்னை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. விசேஷமாய் ஹெவன் டிவிக்காய் வருகிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, அதை பொறுப்பாய் எடுத்து நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறோம் கர்த்தாவே. எஸ்ஸப்பா ஆண்டவரே, இதோடைய தலைவருக்காக வருகிறோம் கர்த்தாவே. எல்லா காரியத்திலையும் உம்முடைய பிரசன்னை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. குடும்பமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது எஸ்ஸப்பா நீங்கள் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவைகள் யாவற்றையும் சந்தித்து அப்பா யார் யார் கண்களிலெல்லாம் தயவு கிடைக்க வேண்டுமோ அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எடுத்து நடத்துகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் எஸ்ஸப்பா அந்த நேபாள் ஊழியங்களையும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, நீ போ, நான் உனக்காக இஸ்ஸப்பா வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இஸ்ஸப்பா, நீங்கள் தூதரை அனுப்பி அப்பா எல்லா கரடு முரடான காரியங்களையும் செவையாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை முன்வைத்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாள் முழுவதும் அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் எங்களை சுகமாய் வாழ வைக்கிற தேவன் என்பதை நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரை உமக்கு மகிமையாய் சாட்சியாய் அறிவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நாள் நேரம் எல்லாவற்றையும் இயேசுப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளு அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். எல்லாரும் சந்தோஷத்தோடு போயிட்டு வாங்க. கர்த்ததாமே இன்றைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படியே நம்மை சுகமாய் தங்க வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப